Good morning, students. இப்போது யூனிட் 2ல் அதில் இருக்கிற லெசனில் 4th லெசனில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் என்ற லெசன் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வேரியேஷன் அண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னும் போது அது எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஜெனட்டிக்ஸ். Okay, genetics is a branch of biology that deals with the study of heredity and variations. Heredity அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, ஒரு பண்பு பேரண்ட்ஸ்கிட்டேருந்து பண்பு திருப்பியும் குழந்தைங்களுக்கு அந்த பண்புடைய தன்மை மாறுவது, அதுதான் என்னது ஹெரிடிட்டி. அண்ட் வேரியேஷன்ஸ், என்ன வேறுபாடுகள் அதில் அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதை பற்றி நன்கு தெரிந்து கொள்வது தான் ஜெனட்டிக்ஸ். ஓகே, இந்த ஹெரிடிட்டியில் ஒரு முக்கிய பண்பு அல்லது முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது எது அப்படின்னாக்கா ஜீன். ஸோ த யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி இஸ் நோன் அஸ் த ஜீன். ஓகே, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் that determines the biological character of an organisms. எல்லா உயிரினத்திற்குமே அதுதான் என்ன பண்ணுது, அதனுடைய பண்புகளை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது எது, ஜீன். இப்போ இந்த ஜீன் அப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். செல்லுக்குள்ளார சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்துக்குள்ளார நியூக்ளியஸ்க்குள்ளார என்ன இருக்கும், chromosome. Okay, in each chromosome has gene characters. ஒரு குரோமோசோமே என்ன இருக்குது, ஜீன் அப்படின்றது இருக்குது. அதுதான் என்ன பண்ணுது, ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன்ஸ் என்ன பண்ணுது, அதுதான் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு கடத்துது. ஓகே, நமக்கு வர டாப்பிக்கே என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஹியூமன் பிளட் குரூப். ஓகே, ஹியூமன் பிளட் குரூப்ஸ் அப்படின்போது இப்போ ஹியூமன் பிளட் குரூப் அப்படின்னா என்ன, ஒருத்தருடைய பிளட்லுமே தேர் இஸ் அ எரித்ரோசைட்ஸ். யூ நோ தட் human blood groups, multiple alleles occurs in human, particularly in the inheritance that gives the different types of blood groups in the human. So in the different types of blood groups is understood by learning antigen and antibodies. Okay, அப்போ என்னென்ன பிளட் குரூப் இப்போ இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் ABO. இதை தீர்மானிக்கிறது எது அப்படின்னா பிளட் குரூப்பில் இருக்கிற ஆன்டிஜன்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ். ஓகே, ABO பிளட் குரூப்ஸ் அதனுடைய டைப்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பிளட் குரூப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணது குரோமோசோம்ஸ். அந்த குரோமோசோமில் இருக்கிற ஆன்டிஜன் ஆன்டிபாடியை வச்சு தான் என்ன பண்ணுறோம், டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்தோம். blood is an chemical substance, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, it has two incompatibility, that mean incompatible blood types. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா சேர்றது. இன்கம்பேட்டிபிலிட்டினா சேர்றது எதில் அப்படின்னா ஆர்பிசி செல்லில். இப்போ எரித்ரோசைட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஆர்பிசி செல்லுக்கு மேலே ஒரு வகையான ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி தான் அது எந்த வகை பிளட் குரூப் அப்படின்றத தீர்மானிக்கிறாங்க. அப்போது த பேசிஸ் ஆஃப் தீஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் is due to the presence of antigens. அதுதான் என்ன பண்ணுது, அது எரித்ரோசைட்ஸ் மேலே இருக்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வச்சு தான்
அதுதான் அந்த அந்த ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு இல்லையா அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதுக்கு பேர் தான் ஆன்டிஜன் அப்படின்னு பேர். அப்போது எரித்ரோசைட்ஸ்க்கு மேலே என்னும்போது எபித்தீலியல், அது வெளி பகுதியில் இருக்கிற செல். ஸோ த எபித்தீலியல் செல்ஸ், அதாவது ஆர்பிசி செல்லுக்கு மேலே இருக்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் ஆன்டிஜன் அப்படின்றது நம்ம தீர்மானிக்கணும். முதலாவது இந்த பிளட் குரூப்பை 1901 1901 ஓகே, கரல் லாண்ட்ஸ்டைனர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணார், கண்டுபிடிக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறார்னா, பிளட் மேலே இருக்கிற எரித்ரோசைட்ஸ், ஆல்ரெடி வி சீன் தட். Okay, there is a presence of chemical substance on the erythrocytes that is called as an antigen. அப்போது அவர் பார்க்கப்போ அந்த ஆன்டிஜன் 2 டைப்பில் இருந்ததை அவர் கண்டுபிடிச்சார். அதாவது கெமிக்கலில் 2 வகையாக இருந்துச்சு. அப்போது ஃபஸ்ட் டைப் இருக்கிறதுக்கு என்னான்னு பேர் வச்சார்னாக்கா ஆன்டிஜன் ஏ. தென் செகண்ட் டைப் இஸ் கால்ட் as an ஆன்டிஜன் பி. அப்போது பிளட் சர்ஃபேஸ்க்கு மேலே ஆன்டிஜன் ஏ ஒரு குரூப் ஆஃப் பிளட் குரூப்பில் இருந்துச்சு. இன்னொரு வகை ரத்தத்தில் ஆன்டிஜன் பி இருந்துச்சு, வேறு வகையான ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இன்னொரு வகையான ரத்தங்களை எடுத்து பார்த்தார். தேர் இஸ் நோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. அந்த இடத்துல ஆன்டிஜன் ஏவும் இல்லை, பியும் இல்லை. அப்படி இருக்கிற பிளட்டை தான் என்னான்னு சொன்னாருனாக்கா ஓ அப்படின்னு சொன்னார். ஆனால் துவக்க காலத்தில் அதை வந்து சி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணாங்க இந்த பிகினிங்கில். அப்புறமேட்டா சி இன்னும்போது அப்புறம் என்ன ஆச்சு, சி இன்னும்போது தேர் இஸ் நாட் presence of antigen A and then B, so it is called as 0, that means null. அப்போது ஜீரோன்னு அப்போ வந்ததுனால அப்போ என்ன ஆச்சு, அது வந்து ஓ பிளட் குரூப் அப்படின்றது பின்னாடி கன்சிடர் அல்லது மாறிச்சு. ஓகே, என்னது ஓ பிளட் குரூப்பா. அப்போ மொத்தம் அவர் எத்தனை கண்டுபிடிச்சாரு, 3. எப்போ, 1901. கொஞ்சம் நாள் கழிச்சு இன் 1902, எப்போ 1902 லாண்ட்ஸ்டைனர்ஸ் உடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 சயின்டிஸ்ட். வான் டி கேஸ்டல் அண்ட் ஆல்ஃப்ரெட் ஸ்டெல் அப்படின்றவர் 2 பேர். வான் டி கேஸ்டலும் ஆல்ஃப்ரெட்டும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆராய்ச்சியில் அகெயின் தே டிட் தேர் ரிசர்ச். அந்த ரிசர்ச்சில் அவங்க ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க, லாண்ட்ஸ்டைனர் சொன்னார், ஆர்பிசி செல்லினுடைய எபித்திலியல் செல்ஸ் மேலே, ஆர்பிசி செல்லுக்கு மேலே ஆன்டிஜன் ஏன்னு இருந்தால் அது வந்து பிளட் குரூப் ஏ, அதே ஆன்டிஜன் பின்னு இருந்தால் அது வந்து பிளட் குரூப் பி அப்படின்னு சொன்னார். ஒருவேளை ஆன்டிஜன் ஏவும் இல்லாமல் பியும் இல்லாமல் பிளட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னான்னு சொன்னார், ஓ பிளட் குரூப் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, 2 ஆன்டிஜனுமே ஒரே பிளட்டில் இருக்கிறது. there's a presence of both antigen in the blood. there's a presence of both antigen in sense there's a presence of antigen A and also antigen B. The both antigen is presented in the same blood, then it is called as an AB. அதுதான் என்னவா அப்புறம் அழைக்கப்படுது, ஏபியா அழைக்கப்படுது. இதுதான் 4th பிளட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, குழந்தை வரும்போது அந்த அலீலுடைய தன்மை எப்படி வெளிப்படும் அப்படின்னாக்கா, ஜீனோடைப்பில் வந்து 6 பாசிபிள் டைப்ஸ் இருக்குது. இதே வந்து ஃபீனோடைப்னு எடுத்துக்கிட்டாக்கா 4 வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 possibilities in genotype and 4 possibilities in phenotypes, especially in the codominant characters. அப்படின்னா ஜீனோடைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழே லாஸ்ட் லைனில் அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலிலேன்னு வரலாம், அல்லது அலில் ஓன்னு வரலாம், அல்லது அலில் பின்னு வரலாம், அல்லது அலில் ஓன்னு வரலாம், அல்லது அலில் பின்னு வரலாம், அல்லது அலில் ஓன்றதையும் வரலாம். இப்படி 6 வகையில் என்ன பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த சார்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஏன்னா
நாலு காலம் இருக்குது. நல்லா தெரியுதா உங்களுக்கு அந்த 4 காலம்? ஓகே, ஃபஸ்ட்டு காலத்தில் ஜீனோடைப்ன்றது இருக்குது, செகண்ட் காலத்தில் ஃபீனோடைப் இருக்குது, தேர்டில் வந்து ஆன்டிஜன் இருக்குது, லாஸ்ட்டில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலம் மட்டும் டிஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துக்க. அலில் ஏ அப்படி இருக்குது அப்படின்னா இப்போது ஜீனோடைப், ஜீனுடைய அலில் எப்படி இருக்குது? அலில் ஏ அப்படின்றது. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆன்டிஜன் ஏ இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஃபீனோடைப் வந்து ஆன்டிஜன் ஏ, ஸோ பிளட் குரூப் வில் பி ஏ. அப்போ என்ன பிளட் குரூப் இருக்கும்? ஏன்னு மட்டும்தான் இருக்கும். ஆன்டிபாடி என்ன இருக்கும்? பி இருக்கும். இது உங்களுக்கு புரியுதா? ஆன்டிபாடி பின்னா என்னன்னு புரியுதா? ஓகே, இப்போ உங்களுடைய பிளட் குரூப் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுடைய பிளட் குரூப் என்ன? உங்களுக்கு என்ன பிளட் குரூப்? ஓகே, இப்போ எனக்கு ஒரு பிளட் குரூப் இருக்கு இல்லையா? எனக்கு வந்து பி. ஓகே, எனக்கு பி. அப்போ நான் என்னுடைய பிளட் குரூப்புடைய ஃபினோடைப்பிக் என்ன இருக்கும்? பி அப்படின்னு இருக்கும். கரெக்டா? எஸ். அடுத்தது இப்போ ஆன்டிஜன் என்ன இருக்கும்? பி தானே இருக்கும். ஓகே, பி இருக்கும். ஆனால் ஆன்டிபாடி அப்போ மாறும் இல்லையா? ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு என்ன பிளட் குரூப் இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளட் குரூப் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பிளட் குரூப்பில் ஏ, அவங்களுக்கு ஆன்டிஜன் ஏ இருக்குது அப்படின்னா அந்த ஆன்டிஜன் சம்பந்தமானது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அது மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை அந்த வெளியில் இருக்கிற அந்த வேதிப்பொருட்கள் சொன்னோம் இல்லையா, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் which is presented on the surface of the RBC cells, that chemical substance, if it has antigen A that cannot match with any other antigens, அது என்ன பண்ணாது? எந்த ஒரு ஆன்டிஜன் கிட்டமே என்ன பண்ணாது? அதர் ஆன்டிஜனோட என்ன பண்ணாது? ஒத்து போகாது. உதாரணத்துக்கு வேற ஒரு ஆன்டிஜன் அதுக்குள்ளார வேற ஒரு வேதிப்பொருட்கள் உள்ளார அந்த உள்ளார போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணாது? ஒத்துக்காது. அது எதுக்கும். உதாரணத்துக்கு ஏ பிளட் குரூப் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு அவனுக்கு வந்து பி பிளட் குரூப் ஆன்டிஜனை வந்து ஒன்றா சேர்த்தா என்ன பண்ணாது? ஏற்றுக்காது, எதிர்க்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ஆன்டிபாடி. அது எதிர்க்கிற பொருள், எதிர்க்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது அர்த்தம். புரியுதா? இந்த கெமிக்கல் இந்த சார்ட் உங்களுக்கு புரியுதா? ஓகே, அடுத்தது இந்த லெசனில் ஒரு அடுத்த டாபிக் வந்து RH ஃபேக்டர். RH ஃபேக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இனிஷியலாகவே கர்ல் லாண்ட்ஸ்டைனரும் அந்த குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் சொல்லணும் இல்லையா, இவங்க எல்லாருமே ஆல் த சயின்டிஸ்ட் தே ஸ்டார்டட் த ரிசர்ச் ஃப்ரம் த அனிமல்ஸ். எங்கேருந்து தான் அவங்களுடைய ஆராய்ச்சியை தொடங்குறாங்க? அனிமல்ஸ்லேருந்து தான் தொடங்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு எலி எடுத்துக்கோங்க. இது பிகின்ஸ் இந்த ஒயிட் ரேட், வெள்ளை எலியில் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் குரங்கினத்துக்கு போவாங்க, அப்புறம் தான் எங்கே வருவாங்க? மனிதனுக்கு வருவாங்க. ஒரு மருந்து கண்டுபிடிச்சாலும் சரி, ஒரு வேறு ஏதாவது ஒரு உறுப்புகளுடைய தன்மையை கண்டறியணும் அப்படின்னாலும் சரி. அதே போல தான் பிளட் செல்லில் இருந்த மேலே இருந்த அந்த ஆன்டிஜனை கூட ஃபஸ்ட்டு எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? எலி, குரங்கு, அப்புறம் மனிதன் அப்படின்னு தான் வந்தாங்க. அதே போல் இவங்களுடைய ஆராய்ச்சி அந்த இடத்துல இருந்துச்சு இல்லையா? 1901 தான் முத பிளட்டில் இருக்கிற ஆன்டிஜனை கண்டுபிடிச்சாங்க. இப்போ 1925 வேர்ன்ஸ்டைன் வந்து அலில் செல்றது சொன்னார். இப்போ 1940 என்ன நடக்குது பாருங்கள். கர்ல் லாண்ட்ஸ்டைனரும் அலெக்சாண்டர் வெய்னர், the both scientists, they discovered that some sort of new substance is presented on the RBC cells. ஏதோ ஒரு புது வகையான ஒரு வேதிப்பொருள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது அவங்க ஃபஸ்ட்டு எதில் கண்டுபிடிக்கிறாங்கனாக்கா மெக்காக்கா ரீசஸ் அப்படின்ற ஒரு குரங்கு இனத்துலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. மெக்காக்கா ரீசஸ் அப்படின்ற ஒரு குரங்கு இனத்தில் ஒரு புது வகையான வேதிப்பொருள் இருக்குது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேதிப்பொருள் ஆனால் முக்கியமான பண்பு வகிக்குது. That chemical substance plays an important role for the immunogenic nature. That means நோய் எதிர்ப்பு காரணியாய் அது இருக்கிறது. இப்போது ரத்த செல்லுக்குள்ள ரத்தத்துக்குள்ளார வேற ஒரு மைக்ரோப்ஸ் உள்ளார போகுதுன்னு வச்சுக்கல, நுண்கிருமி நம்ம ரத்தத்துக்குள்ளார போகுது. நுண்கிருமினா தெரியும் நினைக்கிறேன், நம்ம ரத்தத்தில் கெடுதி உண்டு பண்ணுறது, நம்மளோட உடம்புக்கு கேடு தரக்கூடியது. ஒரு ஜுரம் வர்றதுக்கு அல்லது வேறு எதாவது சிக்காகும். இப்போது அமீபா இருக்கலாம், இல்லை என்டாமீபா இருக்கலாம், அல்லது பேராமிசிமா இருக்கலாம், அல்லது மலேரியல் காசஸ் பாக்டீரியாவாக இருக்கலாம், அல்லது வைரஸாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று உள்ளே போகுதுன்னு வச்சிங்களேன், அதுக்குன்னு ஒரு
வெளிவட்ட பாதையில் ஒரு வேதிப்பொருள் இருக்குல்ல, அந்த வேதிப்பொருளையும் நம்ம ரத்த செல்லில் மேலே இருக்கிற வேதிப்பொருளும் ரெண்டும் என்ன பண்ணும், மோதிக்கும்னா தெரியுதா, சண்டை போடும். அந்த புது வகையான வேதிப்பொருளை தான் கண்டுபிடிச்சாங்க. எப்போ? இன் 1940 கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த ஆன்டிஜன், அந்த வேதிப்பொருளுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்கனாக்கா ஆன்டிஜன் டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இது பெரும்பாலும் அவங்க செக் பண்ணாங்க. நிறைய பிளட் செல்ஸில் செக் பண்ணாங்க, நிறைய சாம்பிள்ஸ் செக் பண்ணாங்க. மனிதனிலையும் செக் பண்ணாங்க, விலங்குல செக் பண்ணாங்க, தட் மீன் இந்த மங்கிலையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணால் உதாரணத்துக்கு ஆன்டிஜன் ஏ இருக்குது, ஒரு ரத்த செல்களுக்கு மேலே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் ஆன்டிஜன் ஏ இருக்குது அப்படின்னா அதனோட கூட என்னவும் இருக்குது, ஆன்டிஜன் டியும் இருக்குது. அப்போது ஆன்டிஜன் டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த இம்யூனோஜெனிக் ஆக்ஷன். ஓகே, அது அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ ஆன்டிஜன் டி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இருக்குது, என்ன இருக்குதுனாக்கா ஆர்ஹெச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆர்ஹெச்டி இருக்குது, ஆர்ஹெச்டி பாசிட்டிவ். அந்த ஆர்ஹெச்ன்றது என்ன அப்படின்னா மெக்காக்கா ரீசஸ் இல்லையா, மெக்காக்கா ரீசஸ் தான் என்னது, அந்த குரங்குனுடைய பெயர். அந்த ரீசஸ் தான் என்னது, ஆர்ஹெச், அதனுடைய பேரை அப்படியே வச்சுட்டாங்க. ஆர்ஹெச் ப்ளஸ் அப்படின்னா அர்த்தம் அது இருக்குதுன்னு அர்த்தம். ஆர்ஹெச் இல்லை மைனஸ் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். இப்போ உங்கள் பிளட் குரூப் சொல்லும் போது எப்படின்னு சொல்லுவீங்க, உங்களுடைய பிளட் குரூப் என்ன, பி பாசிட்டிவ் அல்லது ஏ பாசிட்டிவ் அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏன்றது என்ன அர்த்தம், பிளட்டில் ஆன்டிஜன் ஏ இருக்குதுன்றது அர்த்தம். பாசிட்டிவ்ன்றது என்ன அர்த்தம், ஆர்ஹெச் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஆர்ஹெச்ன்றது என்னது, அந்த பாசிட்டிவ்னா ஆர்ஹெச் ஃபேக்டர்ன்றது ஒரு பொதுவான நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கான ஒரு ஜெனட்டிக் சப்ஸ்டன்ஸ். அது அந்த ரத்த செல்லில் இருக்குது, அதனால் அதுக்கு வந்து என்னன்னு சொல்கிறோம், ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது பி நெகட்டிவ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, ஏபி நெகட்டிவ் அப்படி இருக்குது அப்படின்னா ஆன்டிஜன் டி என்ன பண்ணாதுங்க, இருக்காது. அப்போ ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அது என்னான்னு சொல்கிறோம், நம்ம பி அல்லது டி நெகட்டிவ் அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, the person exposed, that means the person has a RH on the surface of the erythrocytes, that type of group of persons are called RH positive groups people அப்படின்றது பேர். அல்லது RH ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ளார இல்லை அப்படின்னா அவளுக்கு என்னன்னு சொல்கிறோம், நெகட்டிவ்னு சொல்கிறோம். இப்போது RH பாசிட்டிவ் பர்சன்ஸ் வந்து ஏ பி அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கேன். இப்போ பிளட் குரூப் வந்து ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ் இப்படி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்குதுன்னு அர்த்தம். இவங்க எல்லாரும் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் உடைய பிளட் குரூப்பை எடுத்துக்கலாம், அவங்களுக்கு எந்த விதமான என்ன பண்ணாது, பாதிப்பும் அவங்களுக்கு வராது. அப்போ ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருக்கிற செல்ஸில் ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஏற்றுக்குது, அவங்களால என்ன பண்ண முடியுது, ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆர்ஹெச் பாசிட்டிவ் பர்சன்ஸ் ரிசீவ்ஸ் ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட், நோ எஃபெக்ட் இஸ் சீன், எந்த விதமான பாதிப்பும் அவங்களுடைய பிளாஸ்மாவில் என்ன பண்ணாது, ஏற்படாது. ஓகே, Carl Einstein and their students, they discovered that the blood cell has a chemical substance on the surface of the erythrocytes. That chemical substance is named as antigen A and then antigen B. Later on, in 1925, Bernstein discovered that the inheritance of the different blood group in human beings is determined by a number of multiple alleles. That means Bernstein, he discovered that the gene of the human chromosomes has multiple alleles, particularly in blood. That means you know that human being has a 23 pair of chromosomes. 23 ஜோடி குரோமோசோம் இருக்குன்றது நல்லா தெரியும். அதில் ஒவ்வொரு குரோமோசோமும் ஒவ்வொரு உறுப்புகளை உருவாக்குவதற்கும் உறுப்புகளினுடைய பண்புகளை வெளிப்படுத்துவதற்கும் வேலை செய்யும்.
each chromosomes determine the specific character of the human bodies. உதாரணத்துக்கு ஒரு கண்ணு, அது ஒரு ஆர்கன் இல்லையா, அந்த ஆர்கன் டெவலப் ஆகணும் அப்படின்னா இட் ஹேஸ் சம் செட் ஆஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம். அதில் 23 ஏதாவது ஒரு நம்பர் குரோமோசோம் வந்து கண்ணை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஹார்மோன் அப்படின்னு எடுத்துங்களா, அதுக்குன்னு ஒரு 13 குரோமோசோம் எண் 13 அல்லது 15. அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணுடைய குரோமோசோம் குறிப்பிட்ட உறுப்பு அல்லது குறிப்பிட்ட உறுப்புகளினுடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக அது இருக்கும். அதுபோல் இந்த பிளட் செல்லை பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணுறது இந்த 23 ஜோடி குரோமோசோம் சொன்னோம் இல்லையா, அதில் 9வது குரோமோசோம் தான் வெளிப்படுத்துது. Out of these 23 pair, the 9th chromosome determine the character of the blood group cells for the person. So it has 3 autosomal alleles. This gene controls the blood types. அதுதான் என்ன பண்ணுது, பிளட் டைப்பை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஜீனை பர்டிகுலர்லி குறிக்கிறதுக்கு என்ன குறிக்கிறாங்கனாக்கா எல்என் குறிக்கிறாங்க. Do you know this why? ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் லைன்ஸ்டைனர் தான் என்ன பண்ணார், அதை கண்டுபிடிச்சார். அதனால் அது எல்என் குறிக்கிறாங்க. இயல்பாகவே அள்ளியில் குறிக்கிறதுக்கு எப்படி குறிப்பாங்க, ஐ அப்படின்னு குறிப்பாங்க. ஓகே, அடுத்தது ஒரு ஜீனு மல்டிபிள் அலில்ஸ். லைன்ஸ்டைனர் என்ன சொல்கிறாரு, ஒரு அலில் இருக்குன்னா அந்த ஜீனில் மல்டிபிள் அலில், இந்த பிளட் செல்லில் வெளிப்படுத்துறது மல்டிபிள் அலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்க போனால் அலில் ஏ, அலில் பி அண்ட் தென் அலில் ஓ, இதுதான் வந்து இருக்குது. In this allele A specifies, that means it has a antigen A. Allele B determine antigen B. allele O என்ன பண்ணோம், எந்த ஆன்டிஜனுமே இருக்காது. இதுதான் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா 3 இருக்குது பாருங்கள், allele A, allele B, allele O. இது 3 தான் என்ன பண்ணுது, அந்த 9வது குரோமோசோமில் இருக்குது. இந்த 3ல் இருக்கிறது தான் என்ன பண்ணோம், அந்த பிளட் குரூப்பினுடைய தன்மையை வெளிப்படுத்தும். எதுலலாம் ஆன்டிஜன் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டிஜன் வந்து பிளட் செல்லுக்கு மேலே இருக்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னு சொன்னோம். எங்கெல்லாம் வந்து பிளட் செல்லிருந்து ஃப்ளூயிட் செக்ரீஷன் அவுட் அல்லது வெளியே வருதோ அங்கெல்லாம் வந்து ஆன்டிஜன் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அழறோன்னு வச்சுங்களேன், சியர்ஸ் அழறோம், அந்த அழற தண்ணியில், அந்த கண்ணிலேருந்து வர தண்ணியில் என்ன இருக்கும்னாக்கா ஆன்டிஜன் இருக்கும். உமிழ்நீர் எச்சல் இருக்கு இல்லையா, அதில் ஆன்டிஜன் இருக்கும். செமனில் ஆன்டிஜன் இருக்கும். அப்புறம் நம்ம வேர்வை வருது இல்லையா, அந்த வேர்வையில் உள்ளேருந்து தானே வெளியே வருது, பிளட் செல் அந்த இதுலேருந்து தானே வெளியே வருது, அதுலேயும் என்ன இருக்கும், ஆன்டிஜன் இருக்கும். ஸோ the fluids such as saliva, semen, tears and the secretions of the sweat glands, all these secretions has an antigen. That antigen is similar to the blood cells antigen. அதில் பிளட்டில் எப்படி இருக்குமோ அதே போல தான் அதுலேயும் இருக்கும் அப்படின்றத லைன்ஸ்டைனர் கண்டுபிடிக்கிறார். ஒரு அலிலுமே உதாரணத்துக்கு ஆன்டிஜன் ஏ, ஆன்டிஜன் பி, அங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், ஆன்டிஜன் ஏ, ஆன்டிஜன் பி. இட்ஸ் ப்ரொடியூஸ் என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது, நொதிகளை உண்டாக்குது. அப்போ ஆன்டிஜன் ஏ என்ன பண்ணோம், என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்றது அந்த பிளட் செல் மேலே இருக்கிறது இருக்கும். அது என்ன பண்ணோம், பின்னாடி ஆட் ஆகும், கேன் ஆட் என் அசிட்டைல் கேலக்டோஸ் அமைன், அப்படியே அது என்ன பண்ணுது, மாற்றுது. எப்போ அதனுடைய செல்லினுடைய ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும்போது அல்லது வேறு ஏதாவது ஆன்டிபாடிஸ் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்படி கன்வெர்ட் ஆகி அதனுடைய எதிர்க்கும். அதே போல் ஆன்டிஜன் ஐபி, உதாரணத்துக்கு அலில் பி இருக்குன்னு வச்சுக்கலாம், அது என்கோட்ஸ் த என்சைம்ஸ் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் தட் ஆட்ஸ் கேலக்டோஸ். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும்
பிளட் செல்ஸில் எல்லாம் அந்த அமைன் குரூப்ஸ் இருக்கும், அசிடைல், கோலைன், தயமின், சைட்டோசின் அது இருக்கு இல்லையா. அதில் வந்து பென்சின் ரிங் இருக்குல்ல, அந்த கார்பன் ஸ்ட்ரக்சரில் ஹைட்ரஜன் அப்படி இருக்குல்ல அஸ்டைன், அதனோடு என்ன பண்ணிடும் அப்படியே இணைஞ்சிரும். எதில், எந்த கண்டிஷனில், ஆன்டிஜன் பியில். ஆனால் இந்த ஓ இருக்கு பாருங்கள், இந்த கேஸ் ஆஃப் ஓ, அலில் ஓ, அலில் ஓவில் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபேஸ் என்சைம் ரியாக்ஷனுமே நடக்காது. ஸோ இட் இஸ் கால்ட் as a null. அது என்னன்னு சொல்லலாம், இப்போ எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு என்சைம் ரியாக்ஷனுமே அதில் நடக்கலை அப்படின்றோம். அதனால் இட் இஸ் கால்ட் as a null allele. அந்த அலீல் எப்படி சொல்லணும், null allele அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அதில் NAGயும் நடக்காது. தட் மீன் N அசிட்டல் கேலக்டோஸ் அமைனுடைய பண்பும் அதில் நடக்காது. கேலக்டோஸ் அல்லது ஆன்டிஜன் பியினுடைய கேலக்டோஸ் பண்பும் என்ன பண்ணாது, அதில் நடக்காது. அப்போது அப்படி நடக்காது இருக்கப்போ எப்படி ஒரு ஒரு குழந்தைக்கு, ஒரு பெற்றோர் இடத்துலேருந்து குழந்தைக்கு பண்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அடுத்தது. அதாவது ஃபீனோடைப். ஓகே, ஃபீனோடைப் என்னும்போது இப்போ அலில் ஏ, அலில் பி, ஸோ தட் மீன் ஆன்டிஜன் ஏ, ஆன்டிஜன் பி அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். தட் மீன் இஃப் த பர்சன் ஹேஸ் எ blood group AB, that mean the person has antigen A and also antigen B. That mean he has a blood group of AB blood group. AB blood group இருக்குதுன்றது அர்த்தம். ஏன், அந்த அந்த நபருக்கு என்ன இருக்குது, ஆன்டிஜன் ஏ பிளட் இருக்குது, ஆன்டிஜன் பியும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு சொல்லணும், ஏபி பிளட் குரூப் இருக்குதுன்றதை சொல்லணும். அப்படி சொல்லும் போது அவங்களுடைய பண்பு எப்படி இருக்கும், அலீலுடைய பண்பு அவங்களுக்குள்ளார எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்டிஜன் ஏனுடைய பண்பு, அலில் ஏவுடைய பண்பு எப்படி இருக்குமோ அதே போல தான் என்ன பண்ணும், அலில் பியுடைய பண்பும் இருக்கும். அதாவது ஓங்கி பண்பு காணப்படும். அதுவும் இதுவும் சமமான அளவுடைய பண்புகள் உடையதாய் அது இருக்கும். ஒரே வகையான பண்புன்னு சொல்ல முடியாது. ஓங்கு தன்மை வாய்ந்த பண்புகள் தான். ஓங்கு தன்மை வாய்ந்த பண்புன்றது வேற, ஒரே மாதிரியான பண்புகள்ன்றது வேற. ஓங்கு தன்மை வாய்ந்த பண்பு உடையதாய் ஆன்டிஜன் ஏ, அலில் ஏவும் இருக்கும், அலில் பி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கோ டாமினன்ட் அப்படின்னு பேர். அது என்ன பண்ணுது, ரெண்டுமே சமமாக தன்னை ஓங்கு பண்பு உடையதாக இது காணப்படுகிறது. அதே வந்து அந்த குழந்தைக்கு வந்து அலில் ஓ இருக்குது அப்படின்னாக்கா அதுனா எப்படி இருக்கும், ரெசிசிவ் இருக்கும். அப்போ பேரண்ட்டேட்டிருந்து குழந்தைக்கு வருது அப்படின்னா எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 4 வாய்ப்பு இருக்குது. எதில், ஜீனோடைப்பில் எத்தனை வாய்ப்பு இருக்குது, 4 வாய்ப்பு. இதே வந்து ஃபீனோடைப்பில் எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா 4 வாய்ப்பு இருக்குது. 4 possible blood types. Incompatibility of RH factor, erythroblastosis fetalis. Okay, incompatibility, ஓவாமை RH ஃபேக்டருக்கும் இருக்குது. என்ன அப்படின்னா, incompatibility is a great significance in a childbirth. முக்கியமான பண்பு அல்லது முக்கியமான காரணியாக இது இருக்குது குழந்தை பிறத்தல் நிகழ்வின் போது. ஓகே, if a human is RH negative, the man is RH positive அப்படின்னு வச்சுங்க. Okay, if the man has blood group of RH, that mean RH presence, that mean the positive blood group இருக்குது. இப்போ ஒரு விமனுக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்னு வச்சுக்கேன். அப்போ அவங்களுடைய குழந்தை, அவங்க 2 பேருக்கும் குழந்தை உருவாகும் போது அந்த குழந்தை வந்து எப்படி இருக்குனாக்கா RH பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த ஃபீட்டஸ், அந்த கருவில் இருக்கிற குழந்தை அப்பாவுடைய ஹின்ஹெரிடிட்டி தான் என்ன பண்ணும் வரும். அதனால் அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்னாக்கா RH பாசிட்டிவ் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்களேன், ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம், RH பாசிட்டிவ் இருக்கவங்களுக்கு RH நெகட்டிவ் இருக்கவங்களுக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் உண்டு அப்படின்னு சொன்னேன். RH நெகட்டிவ் பிளட் குரூப் வந்து யாருக்கு ஒன்றா ஏற்றுக்க முடியும், கரெக்டாக. ஆனால் RH நெகட்டிவ் இருக்கவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் என்ன பண்ணாது, ஏற்றுக்காது. ஓகே, the mother negative becomes
வெரி சென்சிட்டிவ். ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப சென்ஸாக இருக்கும். அப்போ RH பாசிட்டிவ் ஃபீட்டர்ஸ் வித்தின் ஹர் பாடி அவங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த விதமான டேமேஜும் ஆகக்கூடாது அவங்களுடைய பிளட்டில். அப்போது மதர்ஸுடைய இம்யூன் சிஸ்டம் என்ன ஆகிடும், RH ஆன்டிஜன் கெட்ஸ் வெரி சென்சைஸ்ட். ஓகே, மதர் ப்ரொடியூஸ் RH ஆன்டிபாடிஸ். அந்த இடத்துல அம்மா என்ன பண்ணுவாங்க, RH ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது AGG இந்த டைப் கொடுத்துருக்கேன். ஓகே, which are small and can cross placenta and enter the fetal circulation. By that time, the mother gets sensitized and produces a anti-D antibodies. The child is delivered. இந்த இடத்துல என்ன ஆகும், குழந்தை வந்து பிறகுல ஏற்படும். இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்கனவே சொன்னேன். ஆன்டிஜன் இப்போ RH பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா அப்போது அந்த குழந்தைக்குள்ளார RH பாசிட்டிவ் இருக்கும் இல்லையா, அப்போ அம்மா வந்து RH நெகட்டிவ். அப்போ குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தையிலிருந்து ரத்தம் யாருக்கு கலக்கக்கூடாதுனாக்கா அம்மாவுக்கு கலக்கக்கூடாது. இப்போ RH ஃபேக்டர் வந்து கலக்கக்கூடாதுன்னும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க, குழந்தைய பத்திரமா வெளியெடுக்கணும். முதலாவது குழந்தை நியூபார்ன் பேபி, அப்போது முதலாவது குழந்தை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. குழந்தை வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் பேபி வந்து ஈஸியாக இன்னாயிடும், எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் அப்படியே டெலிவரி நடந்துடும். ஓகே, the mother to RH positive antigen during the first childbirth, subsequent RH positive children carried by the same mother. அந்த இடத்துல வரும்போது நோய் எதிர்ப்பாற்றல் ஓரளவு என்ன ஆகிடும், அட்ஜஸ்ட் ஆகிடும். பிளாசென்டாவில் என்ன ஆகிடும், கேரி ஆகிடும், கருப்பையில் கலந்துடும். ஆனால் குழந்தைக்கு, அந்த சின்ன குழந்தைக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த பாதிப்பு தான் என்னன்னு சொல்கிறேன்னாக்கா ஹீமோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹீமோலைசிஸ்னால் என்ன அர்த்தம், ரத்த செல்களில் கொஞ்சம் குறைபாடுகள் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய ஒரு இன்குபேட்டரில் வச்சு ஒரு பல்பு வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. ட்ரீட் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் மூலயமா அந்த ரத்த செல்கள் மீண்டும் ஆக்டிவ் ஆகும். இதுதான் நேச்சர். ஏன் அப்படின்னா அம்மாவுடைய பிளட் குரூப்பில் இருந்து ஆன்டிஜன் அதில் வந்துருக்கும் இல்லையா, ஆன்டிபாடி அதில் வந்துருக்கும்ல, அதை வந்து சமன் செய்வதற்கு இந்த லைட்டிக் அல்லது லைட்டிக் தெரப்பி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஓகே, அதுதான் இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிசிஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஹீமோலைட்டிக் டிசீஸ் அப்படின்னு பேர் அது. ஓகே, இந்த இடத்துல படம் பாருங்களேன், வெளியே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். குழந்தை வந்து ப்ளஸ் ப்ளஸ் உள்ளார தெரியுதா, ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் பிளட் குரூப் குழந்தைக்கு, அம்மாவுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப். ஓகே, ரெண்டாவதுல குழந்தை நல்லா வளருது. வெளியில் இருக்கிற ஆன்டிஜன் பாருங்கள், ப்ளூ கலரில் என்ன ஆகுது, ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆனால் தான் என்ன பண்ணணும், குழந்தைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் நல்லாயிருக்கும். இல்லாட்டி இப்போ அம்மாக்கிட்டேருந்து வர அந்த பிளட்டினுடைய இதோட ஆன்டிஜனோட அந்த ஆன்டிபாடி போக போக என்ன ஆகிடும், குழந்தைக்கு ரத்தத்தில் ஆக்டிவ் இல்லாமல் போயிடும். ரெண்டு ரியாக்ஷன் ஆகும்போது, ஏன்னா அது ஒரு வேதிப்பொருள், இது ஒரு வேறு வகையான வேதிப்பொருள். தேர்ஸ் எ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ் மேலே என்ன ஆகுது, வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கிறதுனால ஆன்டிஜன்ஸ் என்ன பண்ணிக்கும், குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ குறைய ஆரம்பிச்சும்போது என்ன பண்ணணும், அது சரி செய்யணும். அப்போ சரி செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்க, த ப்ரிவென்ஷன். ஓகே, இதை எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஓகே குறைக்கிறதுக்கு ஃபிட்டலிஸ் அந்த டிசீஸை சரி பண்ணுறதுக்கு அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, த மதர் இஸ் கிளீன்லி அட்மினிஸ்ட்ரேட்டட் அல்லது சரியாக கவனிக்கப்படுவார்கள். எப்போ அப்படின்னா 28வது வாரத்திலிருந்து 34வது வாரம் வரைக்கும் அந்த குழந்தையினுடைய கரு வளர்ச்சி அடையும் போது 28வது வாரத்திலேருந்து 34வது வாரம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, the RH negative mother delivers RH positive child, then the anti-D antibody should be administered to the mother soon after delivery.
அப்போ என்ன பண்ணும், உடனடியாக அது சரி செய்யணும். அப்போ சரி செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, 28வது வாரத்துலேருந்து 34வது வாரத்துக்குள்ள கருவில் குழந்தை இருக்கிறதுக்கு போது அந்த தாயாருக்கு இன்ஜெக்ஷன் செலுத்தணும். அப்போ செலுத்தும் போது தான் குழந்தையும் நல்லாயிருக்கும், குழந்தை டெலிவரி ஆகும்போது அம்மாவுடைய உடலும் நல்லாயிருக்கும். அப்போ ரோகம்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. அப்போ ரோகம் இன்ஜெக்ஷன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இட்ஸ் டெவலப் பேசிவ் இம்யூனிட்டி. அதுக்குள்ளாரே என்ன ஆகிடும், அவங்களுக்குள்ளாரே இம்யூனிட்டி வர ஆரம்பிச்சிடும். அப்போது எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் குழந்தை என்ன பண்ண முடியும், வெளியே பிறக்க முடியும். ஓகே, RH fetal RBC before the mother's immune system is sensitive, it is very sensitive, then the women is been attentive. அங்கே கரெக்டாக கவனித்து என்ன பண்ணோம், குழந்தைய வெளியே எடுக்கணும். அப்படி வெளியே எடுக்காட்டி என்ன ஆகிடும், யாருக்காவது ஒருத்தருக்கு பெரிய ஆபத்தாகிடும், அம்மாவுடைய உயிர் போக நேரிடும். அம்மா ஏன்னா குழந்தையிலேருந்து ஒரு பிளட்டு கரெக்டாக அந்த தொப்புள்கொடை வழியாக உள்ளார மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு செகண்டில் தாயார் இறந்துருவாங்க. அப்போ கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணோம். அப்போ தான் அந்த ஆன்டிபாடியுடைய ஆக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரெண்டு உயிரில் ஏதோ ஒரு உயிருக்கு பெரிய ஆபத்து ஆகிடும். அப்போ கரெக்டாக அது சரி பண்ணணும். 28வது வாரத்துலேயே 34வது வாரத்தில் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த ரோகம்ன்ற ஒரு இன்ஜெக்ஷனை அது போட்டு அந்த ஃபீட்டஸ் குழந்தையினுடைய கருவில் இருக்கிற அந்த கருவை பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க மாதிரி தான் செய்யும். ஓகே, அப் டு திஸ் எனஃப் டுடே. மீண்டு இருக்கிற லெசனை அப்புறம் நம்ம பார்க்கலாம். இதில் பின்னாடி நான் கொடுக்க போகிற கொஷின்ஸை நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஆன்சரை எழுதி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் கேட்கலாம். ஓகே, வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். இந்த டயக்ராமில் பாருங்களேன், பிளட் குரூப்ஸ் வச்சுருக்கேன். இப்போ RH ஃபேக்டர் முன்னாடி பார்த்தோம். இதில் பாருங்கள் பிளட் குரூப். இப்போது A பிளட் குரூப், அண்ட் தென் B, and then this one is B, this one AB, மூணு இருக்கு இல்லையா? இப்போது ஆன்டிஜன் A இந்த வெளியே அவுட்டர் லேயரில் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குல்ல, பிங்க் கலர். ஸோ the erythrocytes of RBC cell has antigen A. So this type of blood group is called as an A blood group. இதில் பாருங்கள் B. ஸோ வேறு டிஃபரெண்ட் கலர் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ this antigen B. So this type of blood group is called as an B. இந்த பிளட் குரூப்பில் பாருங்களேன், A இதில் இருக்குது இல்லை, அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது சுற்றி. அப்போது there's a presence of antigen A and then B in the same blood. That type of blood is called as an AB blood group. ஓகே, இதுலேயே இப்போது நம்ம RH ஃபேக்டர் சொன்னோம். இதுலேயே ஒரு இந்த பிளட் செல்ஸில் அப்படியே ஒரு சுற்றி ஒரு ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இதுலேருந்து அப்படியே சுற்றி இதில் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. ஓகே, அப்படி இருந்துச்சு, அந்த RH ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது என்னது, RH பாசிட்டிவ். அப்போ AB பாசிட்டிவ், இது வந்து A பாசிட்டிவ், இது வந்து என்ன அர்த்தம், B பாசிட்டிவ். இப்போ இங்கே பாருங்களேன், ஆன்டிஜன் A உள்ள ஆன்டிஜன் B உள்ள அப்படின்னா என்ன பிளட் குரூப், அது O பிளட் குரூப். பட் இட் ஹேஸ் ஏ சுற்றி அந்த சின்ன 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 கொம்பு மாரி போட்டுக்கோம் பாருங்க, RH ஃபேக்டர். ஓகே, அப்போ அது என்னது, அந்த RH ஃபேக்டர் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் O பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A பாசிட்டிவ், AB பாசிட்டிவ், அண்ட் தென் B பாசிட்டிவ், அண்ட் தென் O பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன சின்ன அந்த கேரி அவுட் பண்ணுறது ஃபுல்லாகவே என்ன பண்ணுது, அதில் கேரி அவுட் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். வெய்னர் ஹைப்போதீசிஸ், வெய்னருடைய கோட்பாடு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 8 அலீல்கள் என்ன பண்ணுது, RH ஃபேக்டரை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லுவார். குரோமோசோமில் இருக்கிற எண்ணிக்கையில் அந்த பகுதியில் அதில் இருக்கிற லோக்கஸில் அதில் இருக்கிறதுல வந்து 8 வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் போது என்ன சொல்கிறாரு,
R1 R2 RO RZ அப்படின்ட்டு வருது. இப்போ கேபிட்டல் ஆர் எல்லாமே என்னன்னு சொல்கிறாரு, அந்த கேபிட்டல் ஆர்ன்றது அலீல், அது எல்லாமே டாமினேட் பண்ணுறதா இருக்குது. அப்போது ஒருவேளை அது கேபிட்டல் ஆர் இல்லாமல் ஸ்மால் ஆராக வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஜெனட்டிக்கில் அல்லது அதனுடைய ஜீனோ டைப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரெசிசிவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரெசிசிவில் இருக்கும் அப்படின்னும் போது அந்த பிளட் குரூப் எப்படி இருக்குமா, RH நெகட்டிவாக இருக்கும். இதே வந்து கேபிட்டல் ஆர் அல்லது அலீல்கள் வந்து ஓங்கு பண்பு உடையதாக இருக்கும்போது அவங்களுடைய ரத்தத்தினுடைய தன்மைகளில் அலீல்கள் எப்படி இருக்கும்னாக்கா R1 R2 RO R0 RZ அப்படின்றது இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாரு, RH பாசிட்டிவ் வரும்ன்றது சொல்கிறார். அப்போது 8 வாய்ப்புகள் உண்டு, 4 வாய்ப்பு பாசிட்டிவ்லேயும் 4 வாய்ப்பு நெகட்டிவில் இருக்கும் அப்படின்றத என்ன சொல்கிறாரு, வேண்டது சொல்கிறார். ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இது.